ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நான் ப்ரீவியஸ்லி போஸ்ட் பண்ண வீடியோவை தான் மறுபடியும் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும், நான் ஜெகதீஷ் மீனா ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. நான் என்னோடய வீடியோவிலே சொல்லியிருப்பேன், எனக்கு டென்சிட்டி வரல, பட் ஹேர் நல்லா க்ரோ ஆகுது, எதனால் டென்சிட்டி வரலன்னு தெரியல அப்படின்னு என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட ரீசன் என்னன்னு இவ்வளோ லேட்டாக ஹேர் லாஸ் ஆன அப்புறமா தான் நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி ஒரு தப்பு நீங்கள் யாரும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவேர்னஸ்க்காக தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 months ஆச்சு நான் ஹேர் ஆயில் ரிவ்யூ கொடுத்தேன். அதோட ரீசன் என்ன, எதனால் அப்படிங்கிறது நான் ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு போய் செக் பண்ணி பாருங்கள். என்ன மாதிரி நீங்களும் அசால்ட்டாக இருந்துட்டு சீரியஸாக எடுக்காமல் ஹேர் லாஸ் ஆகி அந்த கண்டிஷனுக்கு வராதிங்க. என்ன கண்டிஷனுங்கிறது நான் எண்ட் ஆஃப் தி வீடியோ சொல்கிறேன். நான் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் லாங் வீடியோ போட்டிருக்கேன். தயவு செஞ்சு போய் செக் பண்ணுங்கள். நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்குறோம். அந்த ஹேர் ஆயில், இந்த சீரம், அந்த ஷாம்பு அப்படி இப்படின்னு வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்டர்னலி நம்மளுக்கு எந்த இஷ்யூவும் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எதனால் ஹேர் லாஸ் ஆகுது அப்படிங்கிறது இன்டர்னலி இஷ்யூ இல்லைனா மட்டும்தான் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ஹெல்ப் பண்ணும். இப்போ இதுதான் என்னோடய அவஸ்தை. கண்டிஷன் கால்டஸ் ஆலோபேஷியா அரிட்டா. தயவு செஞ்சு என்னோடய ஃபுல் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நான் கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.